Hello students, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா exercise number 7.1ல 4th sum பார்க்க போகிறோம். ஸோ sum பார்க்கலாம். A right angled triangle PQR where angle Q is equal to 90 degree is rotated about QR and PQ. ஸோ right angled triangle இருக்குது PQR. ஸோ angle Q வந்துட்டு 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. is rotated about PQ and QR. If QR is equal to 16 cm, QR வந்து கொடுத்துருக்காங்க 16 cm and PR is equal to 20 cm, PR is equal to 20 cm கொடுத்துருக்காங்க. Compare the curved surface area of right circular cone so formed by the triangle. Okay. ஸோ கொடுத்துருக்க டேட்டா எல்லாமே given டேட்டாவில் எழுதிக்கிங்க. ஸோ compare the curved surface area formed by the triangle கொடுத்துருக்காங்க. எப்போதுமே ஒரு ட்ரையாங்கிளை ஒரு லைனை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு கோன் கிடைக்கும். இப்போ எந்த லைனை பொறுத்து ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு கேஸில் பிக்யூங்கிற லைனை பொறுத்து இந்த ஷேடட் போர்ஷனை அப்படியே ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்படியே ரொட்டேட் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு கோன் கிடைக்குது. ஸோ இந்த கிடைக்கிற கோனோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். செகண்ட் கேஸில் எப்படி ரொட்டேட் பண்ணுறாங்கன்னா கியூஆர் லைனை ஃபிக்ஸடாக வச்சுக்கிறாங்க. இந்த கியூஆர் லைனை ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த ஷேடட் போர்ஷனை இப்படி ரொட்டேட் பண்ணுறாங்க. இப்படி ரொட்டேட் பண்ணும்போது ஒரு கோன் கிடைக்கும், நம்மளுக்கு கோன் ஜென்ரேட் ஆகும். அந்த கோனோட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை நம்ம கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ கேஸ் 1ஓட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் கேஸ் 2ஓட கேர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவையும் கம்பேர் பண்ணிவிட்டு நம்ம எது வந்துட்டு கிரேட்டர்னு சொல்லிட்டு சொல்லணும் இந்த சம்மில். அவ்வளோதான். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு கேஸில் பார்க்கலாம். டு ஃபைண்ட் வந்துட்டு கம்பேர் சிஎஸ்ஏ ஆஃப் right circular cone formed by rotating about PQ and QR. ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் PQவை பொறுத்து நம்ம கோனை ட்ரையாங்கிளை ரொட்டேட் பண்ண போகிறோம். அந்த ஷேடட் போர்ஷனை ரொட்டேட் பண்ண போகிறோம். ஓகே. ஸோ கேஸ் 1 when the triangle rotated about PQங்கிற லைனை பொறுத்து இந்த ஷேடட் போர்ஷனை மட்டும் அப்படியே ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ரொட்டேட் பண்ணால் நம்மளுக்கு ஒரு கோன் கிடைக்கும். ஸோ அந்த கோனோட ஸ்லாண்ட் ஹைட்னா என்னது? L is equal to பார்த்தீங்கன்னா 20 cm and R is equal to என்னது? base radius of the cone. R is equal to 16 cm. ஓகேங்களா? ஸோ அதை நம்ம பார்க்கலாம். R is equal to 16 cm, அப்புறம் L is equal to 20 cm. ஸோ curved surface area of the cone வந்து உங்களுக்கு ஃபார்முலா தெரியும், பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். ஸோ இந்த ஆருக்கு பதிலாக 16 cm போட போகிறீங்க, எல்லுக்கு பதிலாக 20 cm போட போகிறீங்க. ஓகே. So CSA, curved surface area of cone formed by rotating about PQ. By rotating about PQ. பார்த்தீங்கன்னா ஃபார்முலா வந்து பை இன்ட்டு ஆர் இன்ட்டு எல். இந்த ஆருக்கு பதிலாக பேஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோன், ஏன்னா இதானே வந்துட்டு ரேடியஸ். ஸோ 16 cm போட போகிறீங்க. இந்த எல் வந்துட்டு எனக்கு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன், அதுக்கு பதிலாக 20 cm போடணும். ஸோ 20 cm 16 cm போட்டுட்டு அப்புறம் பைக்கு பதிலாக 22/7 இன்ட்டு 16 இன்ட்டு 20. ஸோ மேலே உள்ளது எல்லாமே மல்டிப்ளை பண்ணோம்னா 7040 கிடைக்கும். டிவைடட் பை 7 இதை வந்து டிவைட் பண்ணோம் அப்படின்னா 1005.7 cm² நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் வச்சுக்கோங்க. இப்போ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் பை ரொட்டேட்டிங் அபவுட் PQ கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த PQங்கிற லைனை ஃபிக்ஸடாக வச்சு ஷேடட் போர்ஷனை ரொட்டேட் பண்ணி நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா கண்டுபிடிச்சிருக்கோம் கேஸ் 1ல். கேஸ் 2ல் வந்து இந்த கியூஆர் லைனை ஃபிக்ஸடாக வச்சுக்கணும். ஃபிக்ஸடாக வச்சுட்டு இந்த ஷேடட் போர்ஷனை ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு அனதர் கோன் கிடைக்கும். அதோட சிஎஸ்ஏ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ கேஸ் 2 அதுதான். when the triangle rotated about QR பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா எப்படி ட்ரையாங்கிள் கிடைக்கும் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே. ஸோ கியூஆர் வந்துட்டு ஃபிக்ஸட் லைன். இந்த கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியாவை இப்படியே ரொட்டேட் பண்ணுறோம். இப்படி ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு கிடைக்கிற கோன் வந்துட்டு இந்த மாதிரி தான் கிடைக்கும். ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லாண்ட் ஹைட் வந்துடுது எல் இஸ் ஈக்குவல் டு இதான் வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட்டு. ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு 20 cm. ஆருங்கிறது வந்துட்டு இதுதான், பிக்யூங்கிறது தான் என்னது? பேஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோன். ஆர் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ, பேஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோன். இந்த பிக்யூ வேல்யூ வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது. ஸோ பிக்யூ வேல்யூ வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னது? பித்தகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே. ஸோ பிக்யூ வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம்?
ஸோ இது வந்துட்டு ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஸோ அதனால் இந்த 90 டிகிரிக்கு ஆப்போசிட் சைடு இருக்கிறது என்னது ஹைபாட்னியூஸ் சைடு. ஓகே, ஸோ PR ஸ்கொயர் ஈக்குவல் டு PQ ஸ்கொயர் ப்ளஸ் QR ஸ்கொயரா. அப்போ நம்மளுக்கு PQ தான் நம்மளுக்கு வேணும், ஏன்னா அதுதான் பேஸ் ரேடியஸ் ஆஃப் தி கோனு. ஸோ PQ ஸ்கொயர் ஈக்குவல் டு PR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர். அப்போ PQ இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் PR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயரா. ஸோ PQங்கிறது தான் என்னது பேஸ் ரேடியஸ் ஆஃப் த கோன் விச் இஸ் ஈக்குவல் டு R. எல்லுங்கிறது வந்துட்டு ஸ்லாண்ட் ஹைட் ஆஃப் த கோன், L ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம பை இன்ட்டு R இன்ட்டு L இதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் ஜெனரேட்டர். ஸோ இந்த ஆருக்கு பதிலாக நம்ம PQ வேல்யூ அந்த போட போகிறோம், எல்லுக்கு பதிலாக 20 சென்டிமீட்டர் போட போகிறோம். ஓகே, ஸோ இதான் வந்துட்டு கேஸ் 2. இந்த triangle rotated about PQ. ஸோ curved surface area of right cone formed equal to pi RL square unit. இதான் ஃபார்முலா. ஸோ ஆறுங்கிறது வந்துட்டு என்னது PQன்னு சொல்லி பார்த்துருந்தோம். which is equal to square root of PR square minus QR square. ஸோ PRக்கு பதிலாக என்னது நம்ம slant height போட்டுக்கலாம் 20. இந்த பாருங்கள், ஸோ PRக்கு பதிலாக PR வந்துட்டு slant height 20 அண்ட் PQக்கு பதிலாக நம்ம அந்த ரேடியஸ் போட்டுக்கணும் PR ஸ்கொயர் மைனஸ் QR ஸ்கொயர். ஸோ PRக்கு பதிலாக வந்துட்டு 20 மைனஸ் QRக்கு பதிலாக 16. ஓகே, இந்த QRக்கு பதிலாக 16 போட்டுக்கலாம். 16 ஸ்கொயர். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 20 ஸ்கொயர் வந்துட்டு 400 வரும், மைனஸ் 16 ஸ்கொயர் வந்துட்டு 256 இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 144. ஸோ 144க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 12 சென்டிமீட்டர் கிடைக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம R வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு, L வேல்யூ நம்மளுக்கு தெரியும் 20 சென்டிமீட்டர் தெரியும். இப்போ நம்ம கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் கண்டுபிடிக்கணும். கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் ரொட்டேட்டட் அபவுட் QR. ஸோ பை RL வந்துட்டு ஃபார்முலா பை இன்ட்டு ஆருக்கு பதிலாக 12, எல்லுக்கு பதிலாக 20. ஓகே, ஸோ 22/7 இன்ட்டு 12 இன்ட்டு 20. ஸோ மேலே உள்ளது எல்லாமே மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 5280 கிடைக்கும். டிவைடட் பை 7 இஸ் ஈக்குவல் டு 754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ ஃப்ரம் 1 and 2 இதான் வந்துட்டு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் ரொட்டேட்டிங் அபவுட் PQ. PQவை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா இவ்வளோது ஆன்சர் இருக்குது. 100.5.7 சென்டிமீட்டர் ஸ்கொயர் நம்மளுக்கு கிடைக்கிது. அடுத்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த கோன் ரொட்டேட்டட் அபவுட் QRை பொறுத்து ரொட்டேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு 754.28 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 1005 is greater than 754. That is cone generated by rotating about PQ. PQவை பொறுத்து நம்ம ரொட்டேட் பண்ணும்போது கிடைக்கிற curved surface area is greater than curved surface area cone generated by rotating about QR. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கேஸ் தான் வந்துட்டு அதிகமாக இருக்குது. ஓகே, இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.